விருச்சக ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு தலை சிறந்த மாதம் அப்படின்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆனால் அடிப்படையில் இந்த மாதம் சற்றே நன்மைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற ஒரு மாதம் தான். சரி, முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக முயற்சிங்க. திருமண அமைப்புகள்லாம் சிறப்பான முறையில் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம். சரிங்களா? முதல் அமைப்பு. இரண்டாவது குழந்தை பாக்கியம். இந்த கல்யாணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் எப்பயும் கோச்சாரம் தடை செய்யாது. இந்த நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் திருமண அமைப்புகளை பற்றியும் குழந்தை பாக்கிய அமைப்புகளை பற்றியும் பயப்பட வேண்டாம். அது இயல்பாகவே கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள். வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் விருச்சக ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு தலை சிறந்த மாதம் அப்படின்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆனால் அடிப்படையில் இந்த மாதம் சற்றே நன்மைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற ஒரு மாதம் தான். சரி, முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக முயற்சிங்க. திருமண அமைப்புகள்லாம் சிறப்பான முறையில் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம். சரிங்களா? முதல் அமைப்பு. இரண்டாவது குழந்தை பாக்கியம். இந்த கல்யாணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் எப்பயும் கோச்சாரம் தடை செய்யாது. இந்த நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் திருமண அமைப்புகளை பற்றியும் குழந்தை பாக்கிய அமைப்புகளை பற்றியும் பயப்பட வேண்டாம். அது இயல்பாகவே கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வேலை வாய்ப்புகள் இனிதே கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், கூட்டாக சேர்ந்து ஏதாவது சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டு தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம். ஆமாங்க, கூட்டுத்தொழில் அமைப்புகளில் நல்ல மேன்மையை கொடுக்கின்ற காலகட்டம். அதனை அடுத்த அமைப்பாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல மதிப்பு கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு நல்ல ஏற்றம், நல்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இவை கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, அதனை அடுத்த அமைப்பாக வேற என்ன அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதனை அடுத்த அமைப்பாக சொந்த மண்ணை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல வருமான ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருமான ஏற்றம் நல்லா இருக்கும். சொந்த மண்ணை விட வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கூடுதலாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பு. யாரெல்லாம் வெளிநாடு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகள் இனிதே கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம் இந்த மாதம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதிலெல்லாம் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? சரி, அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றம் செய்வதற்கு மிக மேன்மை மிகுந்த காலகட்டம். சரிங்களா? அதேபோல் இந்த காலகட்டம் சுபவிரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஏதாவது பொருட்சேர்க்கை செய்யணும், சொத்து சேர்க்கை செய்யணும், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த பொருட்சேர்க்கை, சொத்து சேர்க்கைகள் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையாக உண்டு. முயற்சிக்கலாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உறவுகளுக்கிடையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இவற்றை கொஞ்சம் குறைக்கும். வெளியிட உறவுகள், அத்தை, மாமன், சித்தப்பா அப்படின்னு. சரிங்களா? அந்த மாதிரி. அதேபோல் உத்தியோகம் செய்கின்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை செய்கின்ற இடங்களில் நல்ல பெயர் பெறுகின்ற ஒரு காலகட்டம். சரிங்க, இதெல்லாம் நன்மை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எங்கே கவனமாக இருக்கணும்? அது 1-2 இடங்கள் இருக்குது. முதல் விஷயம் ஈகோ. எதுக்கு எடுத்தாலும் ஈகோ. எல்லாம் எனக்கு தெரியும்,
நானே எல்லாம் பார்த்துக்குவேன், நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஈகோ ஷூட்டப் ஆகிற மாதம் இந்த மாதம். அதுவும் குறிப்பாக முதல் 10 நாள் மற்றும் கடைசி ஒரு வாரம், இந்த 17 நாளும் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சட்டுன்னு கோவப்படுறது, நான் சொல்கிறத நீ செய், நீ சொல்கிறது நான் செய்யணும், சக ஊழியர்களிடமே சண்டை போட்டுருவீங்க. அது உத்தியோகமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே பிரச்சனை தான் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிகளில் ஈகோ டாமினேஷன். பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி விட்டு போயிடும். ஆக கணவன் மனைவி உறவில் நிதானம் தேவை, உடன் வேலை செய்பவர்களோடு நிதானம் தேவை. அவசரப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நேயர்களே, அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உடல்நிலையில் சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும், குறிப்பாக கடைசி ஒரு வாரம், 4வது வாரம் வைகாசி மாதத்தில். அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே கடைசி ஒரு வாரம் தான் விரய செலவுகளை அதிகப்படுத்தும். அப்போ அநாயச விரயங்களை அந்த காலகட்டங்களில் குறைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து இருந்துக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த அமைப்புகளில் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அந்த விதத்தில் இந்த மாதம் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம். என்ன வழிபாடு செய்யலாம்? சிவ ஆலயத்தில் அமரப்பெற்றிருக்கின்ற முருகப்பெருமானினுடைய வழிபாடு தலை சிறந்தது. புரியுதுங்களா? அப்போ சிவாலயத்தில் அமரப்பெற்றிருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது ஓரளவுக்கு தொந்தரவுகள் குறையும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.